காட்டன்ல 3 பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. டபுள் எக்ஸ்எல் சைஸஸ்க்கு மட்டும் அவைலபிளா இருக்கு. ஸோ கேட்டலாக் டிசைன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாவே நெக்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டரி அண்ட் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாவே சீக்வன்ஸ்ல இந்த மாதிரி அட்டாச் பண்ணிருக்காங்க. டாப் பாட்டம் அண்ட் ஷால் வந்துடும் உங்களுக்கு. ஸோ புதுசா பாக்குறவங்க எப்படி நீங்க ஆர்டர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் புக்கிங்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஆர்டர்ஸ் எடுக்க வேண்டாம். ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல மட்டும் ஆர்டர்ஸை நீங்க எடுத்துக்கலாம். டாப் பாட்டம் அண்ட் ஷால் உங்களுக்கு வித் அட்டாச்டு லைனிங் கூட வந்துடும். இது பாட்டம்ல உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. குரூப்ல இல்லாதவங்க இமீடியட்டா ஜாயின் பண்ணி குரூப்ல செக் பண்ணிட்டு ஆர்டர்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் சைஸ் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. அதுக்கான அவைலபிலிட்டி மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு ஃபுல் டீடைலான டிஸ்கிரிப்ஷன் வந்துடும். மெஷர்மெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே அதுல வந்துடும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 540 ருபீஸ். சிங்கிள் பீஸ் எடுத்தாலே 540. ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம். கேட்டலாக்ல உங்களுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் போதும் வரும். இது வந்துட்டு ஸ்ட்ரெயிட் பேண்ட்ஸ். ஸோ ஸ்ட்ரெயிட் பேண்ட்ஸ் வேணுன்றவங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கேட்டலாக் டிசைன்ஸ் நான் முன்னாடி காமிச்சிருப்பேன். செக் பண்ணிட்டு கூட நீங்க ஆர்டர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா சேஞ்சஸ் எதுவும் பண்ண முடியாது. சைஸோ கலரோ எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஒருத்தருக்கு சேஞ்ச் பண்ணா எல்லாருக்குமே சேஞ்ச் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. நிறைய பேர் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா டிசைன்ஸ் மாத்தி கேட்குறீங்க, சைஸ் மாத்தி கேட்குறீங்க. அப்படி பண்ண முடியாது. ஸோ அதை பார்த்துட்டு நீங்க கொஞ்சம் கிளியரா கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட ஆர்டர்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் அவைலபிலிட்டி செக் பண்ணும்போது கன்ஃபார்ம் ஆர்டர்ஸ்க்கு மட்டும் அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ரஷ் பண்ணிட்டு வீடியோஸ் போடுறது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா சீக்கிரமா பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ தீபாவளி டைம்ல வந்துட்டு நீங்க லாஸ்ட் மினிட்ல பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் ப்ரியாராவே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல தான் டிஸ்பேச்சஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் டிஸ்பேச்சஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு நீங்க ஆர்டர்ஸ் எடுத்துக்கோங்க. அர்ஜென்ட் ஆர்டர்ஸ் கொடுக்க வேண்டாம். யூடியூப்ல நம்ம வீடியோஸ் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆல் கொடுத்துக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.